மாதத்தில் நீண்ட அரசு விடுமுறைகள் வருவதால் பல பெற்றோர்கள் சனி மற்றும் ஞாயிறு தினங்களுடன் சேர்ந்து நீண்ட சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளனர். ஆனால் தகுந்த காரணமின்றி குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்ப தவறினால் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் சட்டப்படி 3 முதல் 16 வயது வரை கல்வி கட்டாயமாகும். மே 4 விண்ணேற்பு பண்டிகைக்கு மட்டுமே அதிகாரப்பூர்வ தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டது. மே 14 விண்ணேற்பு பண்டிகைக்கு மட்டுமே அதிகாரப்பூர்வ தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மற்ற நாட்களில் சுற்றுலா செல்வதற்காக பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பாமல் இருப்பது சட்டப்படி குற்றம். மருத்துவ காரணங்கள், மிக முக்கியமான குடும்ப நிகழ்வு, போக்குவரத்து சிக்கல் அல்லது தவிர்க்க முடியாத அத்தியாவசிய பயணங்கள் ஆகிய 4 காரணங்களுக்காக மட்டுமே மாணவர்கள் விடுப்பு எடுக்க அனுமதிக்கப்படுவார்கள். இவை தவிர மற்ற காரணங்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் அனுமதி கட்டாயம். காரணம் கூறாமல் 1 மணி நேரம் பாடசாலைக்கு வராமல் போனாலும் கல்வித்துறை மூலம் பெற்றோருக்கு முதல் எச்சரிக்கை விடுக்கப்படும். ஒரு மாதத்தில் 4 அரை நாட்கள் விடுப்பு எடுத்தால் பெற்றோர்கள் நேரில் அழைக்கப்பட்டு விசாரணை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்படும். இத்தனை எச்சரிக்கைகளையும் மீறி தொடர்ந்து பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பாத பெற்றோர்களுக்கு ஆரம்பகட்டமாக 750 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படலாம். நிலைமை மோசமானால் இது அரசு தரப்பு வழக்கறிஞரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். ஒருவேளை இந்த விடுமுறைகளால் குழந்தையின் கல்வி கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிந்தால் பெற்றோருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 30,000 யூரோக்கள் வரை அபராதமும் விதிக்க சட்டத்தில் இடமில்லை. எனவே பெற்றோர்கள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்.